ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்படிஷனான டேவி பேக் ஃபைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டேவி பேக் ஃபைட்டை நமக்கு எப்போ ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்கன்னா லாங் ரிங் லாங் லேண்ட் ஆர்க்கில் தான் காமிச்சிருப்பாங்க. அதில் ஸ்ட்ராகார்ட்ஸ் எல்லாருமே ஃபாக்ஸி த சில்வர் ஃபாக்ஸை மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு குரூவுமே ஒரு காம்படிஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்பவே ஃபன்னியாகவும் சில்லியாகவும் இருந்ததுனாலுமே லேட்டராக தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சு இந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒன் பீஸ் வேர்ல்டில் இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ரீசெண்டாக ராக்டி செபேக்கே வந்து இந்த டேவி பேக் ஃபைட்டு மூலமாக தான் ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆட்களை அவனோட க்ரூவில் எடுத்து போட்டிருப்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேவி பேக் ஃபைட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு சீரிஸ் ஆஃப் பைரட் கேமு. இதில் நீங்கள் ரேஸ் வச்சுக்கலாம், பேட்டில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கான்டெக்ட் வச்சுக்கலாம். கான்டெக்ட் வச்சு பைரட்ஸ் வந்து பந்தயம் கட்டி விளையாடுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குருமேட்ஸை, ஜாலி ராஜரை, ஈவன் சிப்பை கூட பந்தயம் வச்சு விளையாடுவாங்க. வின்னர் வந்து தோக்கக்கூடிய ஆட்களோட க்ரூவில் இருந்து எதை வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். லைக் எதை டிசைட் பண்ணுறாங்களோ, இப்போ வந்து குரூமேட்ஸ் வேணும்னா ஸ்ட்ராங்கான குரூவை எடுத்துக்கலாம், குரூமேட் எடுத்துக்கலாம். ஜாலி ராஜர் வேணும்னா அதை எடுத்துக்கலாம், சிப்பு வேணும்னா அதை எடுத்துக்கலாம். இந்த கேம் எங்கே ஆர்டினேட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாச்சினோச்சி லேண்டில், அதாவது பைரட் லேண்டில். ஸோ குறிப்பாக எதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இந்த மாதிரி ஒரு கேமை கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான குரூமேட்ஸை அவங்க குரூவில் எடுக்கிறதுக்காண்டியும், ரைவல் குரூவை வந்து வீக்கன் பண்ணுறதுக்கும், ஹியூமிலேட் பண்ணுறதுக்காண்டியும், அண்ட் சேம் டைம் ரெண்டு குரூ கடையில் ஒரு ஆல் அவுட்டான வார் போகாமல் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது ஆல் அவுட்டான வார் போக தேவையில்ல, ஃபுல்லாக வாருக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த டீமை ஆப்போசிட் டீமை வீக் பண்ணியும் செய்யணும். ஸோ அப்படி ஒரு மோட்டிவோட தான் இந்த கேமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக டேவிட் டி ஜோன்ஸுக்கும் டேவி பேக் ஃபைட்டுக்கும் இடையில ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு எனக்கு தெளிவாக தெரியல. அண்ட் ஓடாவுமே இந்த கேமை ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த டேவி பேக் ஃபைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.